ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இந்த மங்களகரமான நல்ல நாள்லையே நீ சந்தோஷப்படும்படியாக நான் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க தான் வந்திருக்கேன். இன்னும் சரியாக 1 மணி நேரத்தில் நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயமும், நீ சற்றும் எதிர்பார்க்காத உன்னை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல விஷயமும் கூட உன் வாழ்க்கையில் நடக்க போகுது என் செல்லமே. உன் சந்தோஷத்துக்கான சாவி இந்த வராகி அம்மா என் கைகளில் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எதை செஞ்சால் நீ சந்தோஷம் அடைவாய், எது உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சிறப்பாக செய்து கொடுப்பதற்காக தானே இந்த வராகி அம்மா நான் வந்திருக்கேன். நீ யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன்ற அந்த எண்ணத்தில் நீ உறுதியாக இரு. உனக்கு நீயே மலையாகவும் இருக்கணும், உனக்கு நீயே குடையாகவும் இருக்கணும். மகிழ்ச்சியை எப்போதும் உனக்குள்ள நீ தக்க வச்சுக்கோ. நிழல் தராத மரத்திடம் இலைப்பார முடியாது தானே. யார் நிழலாக இருக்காங்களோ, யார் உனக்கு ஆதரவாக அன்பை கொடுப்பாங்களோ அவங்கக்கிட்ட போய் கொஞ்சம் இலைப்பாரு, அவங்கக்கிட்ட போய் கொஞ்ச நேரம் பேசு. நல்ல மனிதர்களிடம் நீ பேசும்போது அவங்க நல்ல வார்த்தைகளை ஆறுதலாக சொல்லி உன் மன காயத்துக்கு மருந்து போடுவாங்க, உன் மன கஷ்டம் போகிறதுக்கும் ஒரு நல்ல வழியை காட்டுவாங்க என் செல்லமே. எப்போதுமே நீ தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்களை சரியாக தேர்ந்தெடுக்க பழகு. யோசிக்காமல் முன்பின் சிந்தனை இல்லாமல் அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவை எடுத்துட்டு அப்புறம் நீயே கஷ்டத்திலும் பிரச்சனையிலும் மாட்டிக்கொள்ள வேண்டாம். எது சரி, எது தவறு, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுங்கிற விஷயங்களில் நீ தெளிவாரு. சும்மாவே உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கதால வாழ்க்கையில் எதையும் மாற்ற முடியாது. ஆனால் இந்த வராகி அம்மா மீது நம்பிக்கை வச்சின்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் எதை வேணாலும் எப்படி வேணும்னாலும் மாற்ற முடியும் என் செல்லமே. இந்த உலகத்தில் யாருக்கு உன்னை பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் உன் குடும்பத்துக்காக நீ வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்க. உன் குடும்பத்துக்காக நீ ஓடிக்கிட்டே இருக்க. உன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக நீ சம்பாதிச்சு தேடி தேடி பணத்தை சேர்க்குற. அப்படி இருக்கும்போது உன் குடும்பத்தில் உள்ளவங்களே உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்களேன்னு சொல்லி வருத்தப்படாத. என்னதான் உன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் உனக்கும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒன்றுனா நீ மனசு பதறி போகிறாய் தானே. வெறுப்பை காட்டி வேணாம்னு சொன்னாலும் உன்னால் அவங்கள விட்டு கொடுக்க முடியலை தானே. அப்புறம் என்ன, உன் குடும்பத்தில் உள்ளவங்க தான் உனக்கான மனிதர்கள். நீ அவங்களுக்காக விட்டு கொடுத்து எல்லாத்தையும் செய்ய கூடிய சீக்கிரம் காலம் அவர்களுக்கும் உன்னை பற்றின உண்மையை உணர்த்தும். அவர்களும் தன் தவறை உணர்ந்து உன் காலடியே கதின்னு உன்னையே நம்பி வரும் சூழ்நிலை உருவாகும் என் செல்லமே. நீ எங்கே இருக்க, என்ன செய்கிற, சாப்பிட்டியான்னு உன் மேலே அக்கறையோட பாசத்தோட கேட்க ஒருத்தரும் இல்லையேன்னு வருத்தப்படாத. உனக்காக எல்லாமே செய்ய இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நீ சாப்பிட்டியா, தூங்குனியா, நலம் விசாரிக்க இந்த மனிதர்கள் இல்லாவிட்டாலும் கூட உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் நிம்மதியாக தூங்க வைக்கவும் தானே இந்த வராகி அம்மா உனக்காக வந்திருக்கேன். நீ என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு அனைத்தையும் நானே உனக்கு அறிவுறுத்தி உன் வாழ்க்கைக்கு நல்ல வழிகாட்டியாக இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். விதியை மாற்றும் சக்தி கொண்ட இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கிற தீய சக்திகளையும் தீய மனிதர்களையும் விலக்கி வச்சு உனக்கான நல்லதை எல்லாம் நடத்தி கொடுப்பேன். உன் பிரச்சனைகளை தாண்டி நோய் நொடிகளிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க நான் வந்துட்டேன். பசியையும் கொடுத்து பசிக்கு உணவையும் கொடுப்பவள் தானே இந்த வராகி அம்மா. அதே போலதான் சோதனைகளை கொடுத்து அந்த சோதனையை தாண்டி நீ வெற்றி பெற்று வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கும் கண்டிப்பாக வழிகாட்டுவேன். நோயை கொடுத்து நோய்க்கு மருந்தையும் கொடுக்கும் இந்த வராகி அம்மா உன் மீது கருணை மழை பொழியவே தயாராக இருக்கேன். என்ன நடந்தாலும் கடைசியில் அதை உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருவேன். எல்லாமே உனக்கு கொடுக்கப்படும் வெறும் சோதனைகள் மட்டும்தான். எது எப்படி இருந்தாலும் கடைசியில் நீ தான் சாதிக்க போகிற, நீ தான் ஜெயிக்க போகிற. ஏற்கனவே உன் பிறந்த வீட்டில் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, புகுந்த வீட்டில் அதை விட பல மடங்கு கஷ்டப்பட்டுட்ட. இன்னைக்கு வரைக்கும் உன் வாழ்க்கை இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன்னு வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை நீ எதிர்பாராத அளவுக்கு அற்புதங்கள் நிறைஞ்சதாக மாறப்போகுது. அடுத்த பிறவி வரைக்கும் நீ வெயிட் பண்ண வேணாம். இந்த பிறவியிலேயே நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளையும் கூட உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேனேன்னு செல்லமே. இந்த வராகி அம்மாவை எப்படி வணங்கினா நமக்கு வேணுங்கிற வரம் கிடைக்கும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? என் பேரே வரம் தரும் வராகி தான்.
ஆனால் நீ என்ன செஞ்சா நான் வரத்தை கொடுப்பேன்னு தெரிஞ்சுக்கணுமா? கவனமாக கேளு. சிரம் கவிழ்த்து, அதாவது தலையை குனிஞ்சிக்கிட்டு கையெடுத்து கும்பிட்டு வணங்கும் போது இந்த வராகி அம்மா மகிழ்ச்சி அடைவேன். கையெடுத்து கும்பிட்டு நீ வணங்கும் போது என் கரங்களால் உனக்கான வரத்தை அருளி உன்னை ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துவேன் என் செல்லமே. நீ சந்தோஷப்படும்படியாக, நீ மகிழ்ச்சி கொள்ளும் அளவுக்கு இந்த வராகி அம்மா நானே உனக்கான வெற்றியை கொடுக்க போகிறேன். சின்ன வயசில் பெருசாக வசதியோ ஆடம்பரமோ இல்லாத அந்த நேரத்தில் வாழ்க்கையும் பணமும் தான் உன்னை சோதிச்சுது. இப்போ ஓரளவுக்கு வசதிகள் இருக்குது, நிறைய வீட்டில் பொருள் அது இதுன்னு இருக்குது. ஆனால் இப்போது அதை விட மோசமாக வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் உன்னை கஷ்டப்படுத்துது, கவலைப்படுத்துதுன்னு எனக்கு நல்லா தெரியும். வருந்தாதே என் செல்லமே. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட தானே நான் வந்திருக்கேன். எப்போ பார்த்தாலும் உனக்கு பின்னால் உன்னை பற்றி குறை சொல்லி பேசிக்கிட்டே இருக்க இந்த உறவுகளையும் மனிதர்களையும் நினச்சி வருத்தப்படாத. உன்கிட்ட எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும், நீ எப்படி இருந்தாலும் எப்படி இல்லாவிட்டாலும் இந்த உலகம் உன்னை பற்றி ஏதாவது பேசிக்கிட்டு தான் இருக்கும், என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கெல்லாம் நீ கவலைப்பட வேணாம். கையில் காசு இல்லாட்டி உடனே தன்னம்பிக்கை குறைஞ்சு போன ஆளாக நீ வருத்தப்படவோ புலம்பவோ கூடாது. இப்போதைக்கு இல்லாத காசை இனிமேல் சம்பாதிக்க முடியும், நம்மளால் ஜெயிக்க முடியும், முன்னேற முடியுன்ற அந்த மன உறுதியோடு இரு. கஷ்டமாக இருக்கிற உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சதாக உன் இஷ்டப்படி மாற்றி அமைக்க இந்த வராகி அம்மா இருக்கேன் அல்லவா. எந்த சூழ்நிலையிலையும் உன்னையே நீ தொலைத்து விடாதே. அமைதியாக இரு, கோவப்படாமல் பொறுமையாக இரு. வாழ்க்கைனா வலியும் வேதனைகளும் வர்றது சகஜம்தான். ஆனால் நீ கோவப்படுறதாலேயோ கவலைப்படுறதாலேயோ அது எதுவுமே சரியாக போகிறதில்ல. அமைதியாக இரு, பொறுமையாக இரு. உன்னுடைய தாய் தந்தையர்களை மிக உயர்வாக நினச்சி அவங்களுக்கு மரியாதை கொடுத்து நீ செய்ய வேண்டிய உன் கடமையையும் பொறுப்புகளையும் அவங்களுக்கு சரியாக செஞ்சுடு. உன்னை நீ நம்பும் போது உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் இந்த வராகியம்மா நானே செஞ்சு கொடுத்துருவேன். உன் உணர்வுகளை மதிக்கக்கூடிய நல்ல துணையையும் இந்த வராகியம்மா உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். இதுவரைக்கும் எப்படி இருந்தாலும் சரி, இனிமேல் உன்னுடைய துணைக்கு உன்னை பற்றின புரிதலையும் நல்ல மன மாற்றத்தையும் இந்த வராகியம்மா நிச்சயமாக உண்டு பண்ணுறேன். யாராவது உன்கிட்ட பேசாமல் உன்னை ஒரு அடி தள்ளி வைக்கிறாங்கன்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ அவங்கள 10 அடி தள்ளி வைக்க கற்றுக்கோ. உன்னை வேணான்னு சொல்கிற யாரும் உனக்கு வேண்டாமேன்னு செல்லமே. உன்னை விட்டு தள்ளி போகிறவங்கள நீ தள்ளி போயிடு. விட்டு கொடுத்து அனுசரித்து பொறுமையாக போகிற உன் மதிப்பு இப்போ அவங்களுக்கு புரியாமல் தானே உன்னை அலட்சியமாக நினைக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் உன் மதிப்பு அவர்களுக்கு புரிந்து உன்னை தேடி வரும் சூழ்நிலை உருவாகும் என் செல்லமே. எப்போதுமே தெருவோர விலங்கான நாய் போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில மனிதர்கள் எதை பார்த்தாலும் கத்துவாங்க, என்னத்தை பார்த்தாலும் கத்துவாங்க. உன்னை குறைக்கக்கூடிய, உன்னை பார்த்து கத்தக்கூடிய நாய்களுக்கு நீ பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா சிங்கம் போகும்போது அதை பார்த்து நாய் குறைச்சிச்சுன்னா சிங்கம் அதை கண்டுக்காமல் போனாதான் அதுக்கு பேர் சிங்கம். திரும்ப சிங்கமும் பதில் சொல்ல ஆரம்பிச்சிச்சுன்னா அப்புறம் இதில் நாய் எது சிங்கம் எதுன்னு தெரியாமல் போயிடும் அல்லவா. சில விமர்சனங்களுக்கும் குறை சொல்லும் போதும் அதை கேட்டுட்டு பதில் சொல்லாமல் கடந்து போவதுதான் மிகப்பெரிய ஆளுமைக்கு அழகாக இருக்கும். நீ பக்குவப்பட்ட பிள்ளையாக விமர்சனங்களுக்கு பதில் சொல்லாமல் பொறுமையாக கடந்து போ. நீ மௌனமாக இருந்தால் அது உன் எதிரிகளையே கூட கதிகலங்க வைக்கும். அவங்களே என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் மிரண்டு போயிடுவாங்க. நீ பதில் சொல்லிட்டு சொல்ல, நீ எதையாவது சண்டை போட சொல்ல அவங்க இன்னும் உன்கிட்ட சண்டைக்கு தான் வருவாங்க, பதிலடி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பதில் பேசாமல் அமைதியா உன் வாழ்க்கையை நோக்கி உனக்கான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டினா அடுத்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் உன் எதிரிகளை அமைதி ஆயிடுவாங்க என் செல்லமே. முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக பொறுமையாக இரு. உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தப்பு நடக்க நீ காரணமாக இருந்தீனா அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு அதை சரி செஞ்சிடு. உன் வாழ்க்கையில் நீ முழு கவனம் செலுத்தணும். உன் எதிரிகள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அதை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். உன் வேலைகளை, உன் விஷயங்களை, உன் செயல்களை நீ சரியாக செய்யும்போது உன் எதிரிகளை தாண்டி நீ மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க முடியும். உணர்ச்சி வசப்பட்டு பேசாமல் எல்லா இடங்கள்லையும் பொறுமையாக நிதானமாக நடந்துக்கோ. கெட்ட பழக்கங்கள் உனக்கு இருக்குன்னு தெரியும் போது அதை முழுவதுமாக மாற்றிக்கோ என் செல்லமே. அடுத்தடுத்த நிலைமைக்கு வாழ்க்கையில் உயர்ந்து போய்கிட்டே இருக்கிறதுக்காக தான் நான் உன்னை படைச்சிருக்கேன். வாழ்க்கையில் ஒரே மாதிரி பிறந்தோம், வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், தூங்கினோன்னு இல்லாமல்
வாழ்க்கையில வளர்ச்சி அடைவதற்காக முயற்சி செய். நீ யாருங்கிறத வெற்றியின் மூலமாக இந்த உலகத்துக்கு காட்டு. சத்தம் போடாம அமைதியா வளர்பவனின் வெற்றி தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அளவில் பேசப்படும். நீயும் வாழ்க்கையில அமைதியா இருந்து மிகப்பெரிய ஆளாக வளர்ந்து காட்டணும்னு இந்த வராகி அம்மா ஆசைப்படுறேன். நீ உன் வீட்டுக்குள்ள நுழையும் போது உனக்கு முன்னாடியே நான் போய் உன் வீட்டு வாசல்ல நின்று உன்னை வரவேற்பேன். அதே போல நீ வீட்டை விட்டு வெளியில போகும்போது நீ போற இடம் உனக்கு நல்லதா இருக்கணும், வேலை சரியா முடியணும்னு நானே உனக்கு துணையாக இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் மனசுல இருக்க கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுப்பதும் நான் தான். உன் வேண்டுதலை நிறைவேற்ற போவதும் நான் தான். கண்டிப்பா இன்னைக்கு நீ எதிர்பார்க்கிற நல்ல விஷயத்தை நான் சிறப்பாக நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. ஒரு தாய் தன் பிள்ளைகளை பெறும்போது வலியால அழுகலாம். ஆனா பெற்ற பிறகு அந்த பிள்ளையின் செயலை நினைச்சு அழுகக்கூடாது. நீ எப்போதும் உன்னுடைய தாய்க்கோ தந்தைக்கோ பாரமாக இருக்காதே. அவங்களை பாரமாகவும் நீ நினைக்காதே. நீயும் பாரமா இருக்கக்கூடாது, அவங்களையும் கஷ்டமா படுத்தி பார்க்கக்கூடாது. அவங்கள எந்த அளவுக்கு நீ நல்லா பார்த்துக்கிறியோ, அவங்களுக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகளையும் பொறுப்புகளையும் எவ்வளவு சிறப்பா செய்றியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். எப்போதும் யாருடைய எந்த ஒரு குடும்பத்தின் நம்பிக்கையும் வாழ்க்கையையும் சீரழிப்பதற்கு நீ காரணமா இருக்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே எல்லா குடும்பத்திலையும் பல பிரச்சனைகள் இருக்கும்போது நீ போய் தேவையில்லாம யார் குடும்பத்திலும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் காரணமாக இருந்திராதே என் செல்லமே. சின்ன வீடா இருந்தாலும் சொந்தமா ஒரு வீடு கட்டி கடன் இல்லாம நோய் நொடி இல்லாம நிம்மதியா வாழணும் தானே நீ ஆசைப்படுற. கண்டிப்பா சின்ன வீடு இல்ல, பெரிய வீடையே நீ கட்டி சந்தோஷமா சுகமா கடன் பிரச்சனையோ கஷ்டமோ இல்லாம மகிழ்ச்சியா ஓய்வெடுக்கும்படி இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சியையும் வெற்றியையும் கொடுக்குறேன். எப்போதும் எல்லா இடத்துலையும் எல்லார்கிட்டையும் விட்டு கொடுத்தே போய்கிட்டு இருக்காத. எல்லா இடத்திலும் விட்டு கொடுத்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் நீ அவங்க கேட்குறத கொடுக்க மறுத்தாலும், அவங்க கேட்பதை தர மறுத்தாலும், செய்ய மறுத்தாலும் சுலபமா இந்த உலகம் உன்னை கெட்டவனை அடையாளப்படுத்திடும். அதனால ஆரம்பத்திலிருந்தே விட்டு கொடுக்கறதிலும் பொறுமையா போறதிலும் கொஞ்சம் கவனமா பார்த்து நடந்துக்கோ என் செல்லமே. நீ கஷ்டப்படும் போது உனக்கு உதவி செய்ய யாருமே வரலையேன்னு வருத்தப்படாத. எவ்வளவோ பேர் கஷ்டத்துல இருக்கும்போது நீ ஓடி ஓடி போய் உதவி செஞ்சிருக்க. ஆனா இன்னைக்கு அவங்க கொஞ்சம் கூட நன்றி உணர்வு இல்லாம உனக்கு எந்த உதவியும் செய்யாம நீ கஷ்டப்படுறதை வேடிக்கை பார்க்குறாங்களேன்னு நீ புலம்ப வேண்டாம். நீ உதவி செஞ்ச மனிதர்கள் எல்லாம் திரும்ப உனக்கு உதவி செய்வாங்க நினைப்பதே இந்த உலகத்துல முட்டாள்தனமாக தான் மாறிடுச்சு. ஏன்னா கலியுக காலத்தில் செய் நன்றி மறந்தவர்களாகத்தானே எல்லாரும் இருக்காங்க. யார் உதவி செஞ்சாலும் நல்லது செஞ்சாலும் அதை அப்போதே மறந்துடுறாங்க. ஆனால் யாராவது ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை தன்னிடமிருந்து பெற்று கொண்டாலும் அதை திரும்ப வாங்குற வரைக்கும் யாருக்கும் மனசு அமைதி அடையவே மாட்டேங்குது. அப்படி கொடுத்ததை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு வாங்கினதை மறந்து போன இந்த கலியுக மனிதர்களிடம் நீதானே கவனமா இருக்கணும். இத்தனை நாளா நீ கஷ்டம்னு நினைச்ச உன் வாழ்க்கை பயணத்தை உனக்கு சுலபமாக்கி சாதாரணமாக்கி சந்தோஷமாக்கவும் இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன். உன் வலியும் வேதனையும் நிறைஞ்ச உன் வாழ்க்கை பாதையை மாற்றி அமைச்சு உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன் என் செல்லமே. நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். முளைக்கணும்னு முடிவு செஞ்சுட்டா ஒரு சின்ன விதையானது எப்படிப்பட்ட இருளையும் மண்ணையும் தள்ளி விட்டுட்டு மேலே வளர்ந்து வந்துடும். அதே போல நீயும் வாழ்க்கையில முன்னேறணும்னு முடிவு செஞ்சுட்டினா உன்னை சுற்றி இருக்க யாரையும் கண்டுக்காம தள்ளி விட்டுட்டு, அதாவது நல்ல முறையில நேர்மையான முறையில தள்ளி விட்டுட்டு தாண்டி கடந்து போய் ஜெயிச்சிடுனியன் செல்லமே. நீ வெற்றி பெறுவதற்காக உனக்கு எதிராக இருக்கும் அத்தனை தடைகளையும் இந்த வராகி அம்மா உடைத்தெறிவேன். தடைகளை தாண்டி உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியா வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு பிடிச்ச விஷயங்களுக்காக நீ ஏங்கி காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை. நீ கேட்டதையெல்லாம் நானே உன் கைகளில் கொண்டு வந்து தந்துடுறேன்.